பிரியங்கா மேரேஜ் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள நடந்த ஒரு விஷயம் தான். அதுவே இன்னும் முடியல, ஓடிட்டு இருக்கு. அதற்கிடையில் பாவனி அண்ட் அமீருடைய மேரேஜும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளான சம்பவமாக போய்கிட்டே இருக்கு. அதற்கு ஒரு காரணமாக பிரியங்காவும் உள்ளுக்குள்ளே வர்றாங்கிறத ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்டராகவும் இருக்கு. பட் இந்த அமீர் எப்படி இவ்வளோ தூரம் வந்தார், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார், அவங்களுடைய ஃபேமிலி எடுத்து வளர்த்தது எப்படி, அஸ்ரப் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் எப்படி அமீரை வளர்த்து விட்டார், அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது நமக்கு. அவங்களுடைய பெண்கள் குழந்தைகள் இருக்கிற இதில் யாரோ ஒரு கேரக்டரை வீட்டுக்கு கூட்டுறதுல சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரிய மனசு வேணும். அந்த மனசு அது அஸ்ரப் ஃபேமிலி கண்டிப்பாக இருந்திருக்கு. அவங்க மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்பர் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அமீர் பாவனியுடைய திருமணம் ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா இதுக்குள்ளே வந்திருக்காங்க. பல சர்ச்சைகள் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அமீர் பாவனி திருமணத்தில் நடந்த பல சர்ச்சையான விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஷ்ரப் ஃபேமிலியும் உள்ளே வந்தாங்க அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நிஜமாவே அந்த இடத்துல என்னதான் சார் நடந்தது? பிரியங்கா மேரேஜ் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் தான். அதுவே இன்னும் முடியல, ஓடிட்டு இருக்கு. அதற்கிடையில் பாவனி அண்ட் அமீருடைய மேரேஜும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளான சம்பவமாக போய்கிட்டே இருக்குது. அதற்கு ஒரு காரணமாக பிரியங்காவும் உள்ளுக்குள்ளே வர்றாங்கிறத ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்டராகவும் இருக்குது. பட் இந்த அமீர் எப்படி இவ்வளோ தூரம் வந்தார், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார், அவங்களுடைய ஃபேமிலி எடுத்து வளர்த்தது எப்படி, அஸ்ரப் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் எப்படி அமீரை வளர்த்து விட்டார், அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது நமக்கு. அதை ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஒன் பை ஒன்றா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இதை ஆக்சுவலாக பார்க்கணும்னா அமீர் அப்படிங்கிறது ஒரு டேலண்டான பேசர். ஸோ வெளியூர் தனியாக ஒரு சின்ன ஒரு 10 ரூமில் அந்த பெட்ரூமில் எல்லாமே ரொம்ப சிறிய ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு விஷயத்தில் வாழ்க்கை அவர்களுடைய அப்படி டே பை டே போய்கிட்டே இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அவருக்கு அடுத்த கட்டமே என்ன, எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறோம், இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையோட டென்ஷனோடைய ஒரு டே பை டே இந்த லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு மனிதர் உள்ளே வர்றாரு. பட் அது அமீரை பார்த்தோன்னா அமீர் ஏதோ ஒரு வகையில் அமீர் அவருக்கு பிடிக்குது. டான்ஸை நல்லா பண்ணுவார், நல்ல டேலண்ட் பேசர். அமீர் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் பேசர். அவர்கிட்ட என்னமோ இருக்குது, பட் கஷ்டப்படுறான். அப்படிங்கும் போது அஸ்ரப் அவர் மனசளவில் இந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவருக்கு மைண்ட் சொல்லுது. மனசு கேட்காம பையன் மாதிரி நினச்சிக்கிறாரு. அமீரை அங்கேருந்து கூட்டு போய் தன் வீட்டில் வைக்கிறார். அவங்களுடைய பெண்கள் குழந்தைகள் இருக்கிற இதில் யாரோ ஒரு கேரக்டரை வீட்டுக்கு கூட்டுறதுல சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரிய மனசு வேணும். அந்த மனசு அது அஸ்ரப் ஃபேமிலி கண்டிப்பாக இருந்திருக்கு. அவங்களுடைய பசங்களும் இந்த அமீரை வந்தோடனே அண்ணா அண்ணா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு ரொம்ப ட்ராவல் ஆகிறாங்க. முதல்ல ரொம்ப கூச்சமாக இருந்த அமீர் நாளடைவில் அவங்களுடைய அன்பு, அந்த நட்பு, பாசம்லாம் அதிகமாகும் போது அவரும் இந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தராக உள்ளே அப்படி ஐக்கியமாகறாரு. மூத்த பையன் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா அமீர் இருக்கிற டேலண்ட்ஸ்லாம் பார்த்து டான்ஸையும் அவர்கிட்ட லேசாக அப்படியே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அஸ்ரப் ஃபேமிலியில் இந்த அமீர் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒரு கேரக்டர் உள்ள ஐக்கியமாகிறார். தன் சொந்த பையனுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அமீருக்கு டேலண்ட் கொடுக்குறாரு அஸ்ரப் ஃபேமிலி. சார், இது நிறைய நான் குறுக்க எழுத்துக்கு மன்னிக்கிறோம். இது அவங்க சொந்தக்காரங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா சார்? இல்லை, எதிர்ப்பு நிறைய வந்தது. எதுக்கு நீங்கள் மூணாவது மனுஷனை யாரோ தெரியாத ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க அப்படிங்கிற எதிர்ப்புலாம் பயங்கரமாக வந்தது. ஏன்னா அவருக்கு பசங்க பொன் குழந்தைகள் இருக்குது. அந்த நேரத்தில் யாருன்னே தெரியாமல் ஒருத்தர் கூட்டத்தை நீங்கள் வைக்கிறதுல மிகப்பெரிய தவறு அப்படிலாம் வந்துச்சு. எனக்கு என்னவோ தெரில, பையன் நல்லா பண்ணுறக்கா மனசுக்கு தோணுது, அவனுக்கு எதாவது செய்யணும்னு தோணுது, இதை நான் தானே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். சண்டையெல்லாம் போட்டு விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு இது புரிய வச்சார். புரிய வச்சதுக்கு அப்புறமேல அமீர் வெளியில் திரும்பி போகலான்னு பார்க்குறாரு. என்னால் குடும்பத்துக்குள்ள ஒன்றும் பிரச்சனைகள் வேணாம் சார், அதாவது அப்பான்னு சொல்கிறது கூட கூச்சம் பார்த்துட்டு சாருன்னு தான் சொல்கிறாரு. ஏய் நீ பாட்டு பேசாமல் இருடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை திட்டி வச்சுட்டு ஃபேமிலிக்குள்ளே வைக்கிறாரு. அப்போ தான் இவங்களோட அன்பு அதிகம் இருந்தால் அமீர் அதுக்குள்ளே உள்ளே போகிறார். ஸோ ஃபேமிலிக்குள்ள உள்ளே ட்ராவல் ஆகிறாங்க. இதற்கு அடுத்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அஸ்ரப்பை அமீர்கிட்ட அவங்களுக்கு கேட்கும்போது அஸ்ரப் ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சு அவங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. அதுவும் அஸ்ரப் பண்ணுறாங்க. வா நீ முன்னுக்கு வா, உன்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அவருடைய அமீருடைய அந்த இன்ச்சு பை இன்ச்சு அந்த முன்னேற்ற வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக அஸ்ரப் ஃபேமிலி இருக்குது. பசங்களும் ரொம்ப லவ்வபிளாக இருக்காங்க, அண்ணான்னு சொல்லி. அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. விஜய் டிவிக்கு அந்த உங்களில் யார் பிரபுதேவா அப்படிங்கிற அந்த போட்டிக்கு அமீர் கலந்துக்கிறாரு. ஃபேமிலியோட போகிறாங்க, எல்லாம் வர்றாங்க. அதுக்கும் உள்ளே போகிறதுக்கு இவங்க ஃபேமிலி தான் பேக்ரவுண்டாக இருந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி தர்றாங்க. ஸோ அஸ்ரப் ஃபேமிலி போகிறாரு. பிரபுதேவாட்ட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வருது. இவருடைய டான்ஸ் அங்கே பேசப்படுது. அதே அப்படியே கிளாப்ஸ் வாங்குறாரு, யாராங்கிற அளவு பேசப்படுது. ஸோ அதில் ரொம்ப ஃபேம் ஆகிறார். அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கில்
யார் இந்த அமீர் இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறான் செய்கிறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகுறார். இப்படி அவருடைய வளர்ச்சி அப்படியே மேலே 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 போய்க்கிட்டே இருக்குது. அவருடைய ஃபேமிலி மாதிரியே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அமீருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி தர்றாங்க. அது கூட ஸ்டேஜில் கூட சொன்னார் போல இருக்குது, நான் வந்து அடுத்த வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இவங்க தான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அமீர் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தான் சொல்லல, சின்ன ரூம்ல குருவி கூடு மாதிரி இருந்து அடுத்த வேலை 3 வேளை சாப்பிட்றதே ரொம்ப ரேர். அவர் ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டு 20 கிலோமீட்டர் நடப்பாராமே. ஃபுல்லாக வாக்கு தான், பணம் கிடையாது. சாப்பிட்றதுக்கே பண்ணலும் போது நீ ஆட்டோவில் போகிறதுக்கு இதில் போகிறது எப்படி காசு இருக்கும்? ஸோ நட யாத்திரை தான். இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமீர் இருக்கும்போது தான் அவரை வந்து தூக்கி வச்சு பண்ணவங்க அஸ்ரஃப் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வர்றாங்க, விஜய் டிவிக்கு வர்றாங்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இவருக்கு அந்த டான்ஸ் கிளாஸ் வச்சு தர்றாங்க, அந்த ஸ்கூல் வச்சு தர்றாங்க, ரொம்ப முன்னேற்றம் வருது. ஸோ அமீர் ஃபேமஸ் ஆகிறார். இதற்கு அப்புறமேல் அடுத்த கட்டும் போது பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அமீருக்கு அழைப்பு வருது. விஜய் டிவிலேருந்து உள்ளே போகிறாரு. அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. சரி, அங்கே சில சந்திப்புகள்லாம் வருது. அப்போ பிரியங்காங்கிற ஒரு கேரக்டர் துருன்னு ஓடிட்டு வச்சுட்டு இருக்கும்போது பிரியங்காவுடைய ஒரு நட்பு வருது அவருக்கு. அப்போது அவர் வந்து யாருமே இல்லையும் போது அவர் வந்து பார்க்குறவங்களாம் தன்னுடைய ஃபேமிலி பேரை நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அமீரும். அது அவருடைய மனசும் நல்ல ஒரு மனசு தான். இப்போ பிரியங்கா வந்து ரொம்ப அக்கான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அங்கே இது பிரியங்கா சொல்லவே வேணாம், யாராவது அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிரும் அந்த பொண்ணு. பாவம், ரொம்ப 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 நைஸ் பிரியங்கா. அவங்க தம்பின்னு சொல்லிட்டு பாசத்தை உயிரே வைக்கிறாங்க. எல்லாரோடையும் நட்பாக இருந்தாலும் அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று தனியாக தெரியுது, பாவனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தெரியுது. பட் அவங்க ஒரு சோகத்திலேயே இருக்காங்க கொஞ்சம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி மேரேஜே ஹஸ்பண்ட் இல்லைங்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் தனியாகவே இருக்காங்க பிக் பாஸில். அப்போ எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி நீ இப்படி இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்ல வராங்க. அவங்களும் நிறைய படம் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க, சீரியல் பண்ணியிருக்காங்க. அப்போது அமீருக்கு வந்து அவங்க மேலே ஏதோ ஒரு சிம்பத்திக்கு வருது. அப்போது பாவனிக்கும் அமீருடைய அந்த கதையெல்லாம் கேட்கும் போது, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ தனியாக இருந்து வந்தேன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் மேலே சிம்பத்தி வருது. அந்த சிம்பத்தி தான் நட்பாக மாறுது. அந்த நட்பு அப்படி காதலாக மாறுது. ஸோ நீங்கள் அந்த பிக் பாஸில் இருக்குன்னா சில கண்டென்ட் கொடுத்துட்டு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க. அங்கே அதுக்குள்ளே ஒரு லவ் வர்றது மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிக் பாஸ் விட்டு வெளில வந்தாங்கன்னா இந்த லவ்வெல்லாம் இருக்காது. அவங்க டியூட்டியை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பிக் பாஸ் சீசனை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அமீரும் பாவனுடைய நட்பு வந்து காதல் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஆகுது. காரணம் பிரியங்காவா? இல்லை, காரணம் வந்து பிரியங்கா என்னன்னா அவங்களுடைய அன்புக்கும் நட்புக்கும் அந்த காதலுக்கும் அவங்க வந்து ஒரு பில்லராக இருக்காங்க. எப்படி அமீருக்கு ஒரு ஃபேமிலி அசர்ப் கொடுத்தாங்களோ இவங்களுடைய லவ்வுக்கு வந்து நம்ம பிரியங்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அது சப்போர்ட்டு தான், அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அன்பு ஒன்று சரி, பாவனுடைய விஷயங்கள் பிரியங்காவுக்கு தெரியும், அமீருடைய விஷயங்கள் தெரியும். அப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிரியங்கா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய முழுமையான ஒரு காதலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டே இவங்க தான். ஸோ அது ஒன்றும் தவறு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ் ரொம்ப அதிகமாகுது. இது வந்து தான் ஒரு சின்ன சிக்கலை கிரியேட் பண்ணுது நாளடைவில். பட் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பாவனி வந்து அஸ்ரஃப் வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க, பசங்களோடய ஜாலியாக இருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஒன்றா தான் இருக்காங்க. அமீரும் தன்னுடைய லவ்வை வந்து அஸ்ரஃப் ஃபேமிலிக்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டார். பட் ஆனால் அங்கே தான் அவருக்கு ஒரு சின்ன விரிசல் உருவாகுது அஸ்ரஃப் ஃபேமிலி கூட. என்னதான் இருந்தாலும் வந்து இவங்க ஏதாவது ட்ரீமில் இருந்திருக்கலாம்ல, தன் வளர்த்து விட்டவன் இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கலாம், மைண்டில் இருக்கலாம் அவங்களுக்கு. இவர் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும், அடுத்த லெவல் போகணும், இந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு இது இருக்கலாம், ஆசை இருக்கலாம் இல்லையா? தப்பு இல்லையா? என்னதான் அவங்க வந்து ஆதரவு கொடுத்து பண்ணால் கூட அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வருத்தம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் அப்போதைக்கு வெளியில் காட்டிக்கல. பட் இவங்களுடைய லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. அப்போது அமீர் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இங்கே ட்ராவல் பண்ண முடியல ஃபேமிலிக்குள்ளே. சென்னையில் இருக்காரு, சென்னையில் தான் இருக்காரு. அவங்களுக்குள்ள ஃபேமிலி ட்ராவல் பண்ண முடியல. இதற்கப்புறம் வந்து ஐசு வந்து அவங்க பிக் பாஸ்க்குள்ளே உள்ளே போகிறாங்க திரும்பி. அப்போது போகும்போது பார்த்தோம்னா அஸ்ரஃபுடைய பொண்ணு அவங்க நல்ல டான்ஸ் ஆடுறது காரணம் அமீர் தான். அவர் கொடுத்த கோச்சு தான். அவங்க டான்ஸ்லாம் பின்னுவாங்க. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டான்ஸ் பண்ணாங்க கிளாஸாக. ஸோ இப்படிலாம் போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அங்கே யாரோ அந்த கண்ணில் ஒருத்தர், அவர் பேர் கூட தெரியல, ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆகுது. அப்புறம் அமீருக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. வெளில வந்ததுக்கு அப்புறமேலு அப்படியே ஒரு மேட்ரு போகுது. அதில் தான் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க. இவர் ஒரு கருத்து சொல்ல, அமீருக்கு வந்து இவங்க உள்ளே போனதே பிடிக்கல, ஐஷு உள்ளே போனதே பிடிக்கல, அங்கேருந்து கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டு தான் அமீர்கிட்ட கேட்கும்போது அதை சொல்கிறார், எனக்கு ஒன்று அதெல்லாம் ஒன்று ஆட்சேபனை இல்லைங்க, பிக் பாஸ் ஐஷு போனதெல்லாம் ஒரு தவறு கிடையாது, அந்த மாதிரி நான் கருத்துக்களை நான் சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த அமீர் தெளிவுபடுத்துகிறார். பட் அது ஒரு நல்ல விஷயம், 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பலதப்பட்டவனுடைய அந்த ஒரு 15-20 பேர் வர்றாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கலாம், உலகத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் வந்து பண்ணோன்னா பாவனி கிட்ட அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராமிஸும் பண்ணுறாரு, நான் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு. வயசு வித்தியாசம் வேறு கொஞ்சம் கேப் இருக்குது. இது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியாக போகுது. உன்னை விட சின்ன, அதை மூத்தவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அமீர்கிட்ட சில விஷயங்கள் பேசப்படுது. இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் கஷ்டப்பட்டவே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுதான் அஸ்ரப் ஃபேமிலிக்கும் இவருக்கும் உள்ள இந்த விரிசலுக்கு வந்து பெருசாகுது. இப்போ ஒரு வழியே இல்லை, வெளியில் வர்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோப்பெலாம் அன்ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. இவர் பண்ணார், அவர் பண்ணார், கொஸ்டின்லாம் நிறையா போகுது. அமீரை கேட்டால் நான் பண்ணலை, அவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. பட் இது இப்படியே ஒரு பக்கம் ட்ராவல் ஆனால் கூட அந்த திருமணம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. அப்போது பிரியங்கா தான் அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் நடந்த ஒரு 4 நாள் மட்டும் அவங்களுக்கு மேரேஜ் அது பிரியங்காவுக்கு. தைரியமணியை கல்யாணம் பண்ணுங்கள், ஒன்றும் தவறே இல்லை, எல்லாம் பின்னாடி சரியாயிடும் அப்படிங்கிற விஷயத்த பிரியங்கா தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அமீர்கிட்டையும் பாவனிக்கிட்டையும் ஒரு தைரியத்தோட பிரியங்காவுடைய முழு சமூகத்தோட அவங்களுடைய சப்போர்ட்டோட அக்கான்ற ஃபீல் பண்ணுறாரு அவர். அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கும்போது வந்து மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. பட் இந்த மேரேஜில் அஸ்ரப் ஃபேமிலிக்கு வந்து 100% உடன்பாடு இல்லை. இல்லாதனால என்ன பண்ணால் வேறு தவிர்க்கவே முடியல. ஒரு மெசேஜ் கொடுத்ததா ஒரு தகவல் சொல்கிறார் அமீர். பட் அவங்க யாருமே வரலை. அமீருக்கு வந்து உடன்பிறப்பு ஒன்று இருக்குது, பட் அவரும் வந்திருக்காருன்னு ஒரு தகவல் வந்துச்சு அப்புறம். பட் இருந்தாலும் இவங்களுடைய ஃபேமிலி தான் ஃபுல் சப்போர்ட். அப்போது துணிஞ்சு அமீர் வந்து மேரேஜ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பாவனிக்கும் அவருக்கும் மேரேஜ் இருந்தாங்க. அங்கே அவங்க ஃபேமிலியை வந்து அவர் இன்வைட் பண்ணலை. இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன நெருடல். என்ன தான் இருந்தாலும் வந்து பாவனிங்கர் வந்து நேற்று வந்தவங்க. இவர் கஷ்டப்படும் போது தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மூத்த பையன் மாதிரி பண்ணி பசங்களையும் உன்னோட தங்கச்சின்னு சொல்லி பழக விட்டு பண்ண அந்த ஒரு ஃபேமிலியோட மனசு இருக்குது பற்றிங்களா, அதை கண்டிப்பாக அமீர் வந்து கொஞ்சம் காயப்படுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னதான் இருந்தாலும் பாவனியில் யாரோ ஒரு பண்ண கல்யாணம் பண்ண போகிறீங்க, தப்பு இல்லை, பாவனிக்கு வழக்கு கொடுக்குறீங்க, அது ஒன்றும் தவறே கிடையாது, நல்ல விஷயம். மறுமணம்ங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய விஷயம். அது அமீர் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட் என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அப்பான்ட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், கொடுக்கணும், நீங்கள் தான் முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து கன்வே பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பேசி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது சமாதானம் பண்ணி வந்து வாய்ப்பு இருந்திருக்கும். பட் அவர் வந்து கூப்பிடல. ரெண்டாவது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கே பிரியங்கா வர்றாங்க. ஸோ சில குறிப்பிட்ட பேர் தான் நண்பர்கள் மத்தியில் தான் நடக்குது. அப்போது தாலி கட்ட போகலாம் அப்படிங்கும்போது அமீர் தாலி கட்ட மறுக்கிறாரு. திடீர்னு ஷாக், என்ன பிரியங்காக்கா வந்து பண்ணி அவங்க எடுத்து கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. பிரியங்கா வர்றாங்க, வந்து அவங்க தான் தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. அமீர் பாவனிங்க கழுத்தில் தாலியை கட்டும் போது பிரியங்கா தான் அந்த 3 முடிச்சு போடுறாங்க. அக்கான் முருமை அதுக்கு ஒரு சகலம் மாதிரி வரனால. ஸோ குழந்தைனார் அப்படிங்கிற ஒரு பாவனைக்கு அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. பிரியங்கா தலைமையில் இந்த மேரேஜ் முடியுது. ஆனால் அமீர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை, அஸ்ரப் அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து மனசு வருத்தப்பட்டிருக்கும். இந்த மிடில் கேப்பில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது சேட் பண்ணி கேட்குறாங்க போலுக்குது அவர்கிட்ட, என்ன சார் நீங்கள் போலையா, எஸ் வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாரும் ஆளுக்கு மாற்றி கேட்கும்போது அவர் கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன். ஏன்னா அது வருத்தமான ஒரு விஷயங்க. அந்த வழி அவருக்கு தான் தெரியும் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அவர் வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வந்து டக்குன்னு உடைக்கிறார். அவர் மனசில் இருந்தது வெளில உடைக்கிறார். தயவு செய்து யாராவது தெருவில் போகிற ஒரு நாய்க்கு பசி எடுத்தது அப்படின்னா நீங்கள் சாப்பாடு வேணுங்க, பிரியாணி எதுனாலும் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அந்த நாய்க்கு போடுங்க. போட்டு கொடுத்து முடிச்சிட்டிங்களா அப்படியே விட்டு நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போங்க. தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அடைக்கலம் கொடுக்காதீங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறார். அது அமீர் தான் அவர் வந்து மறைமுகமாக அந்த விஷயத்தை சொல்கிறார். அப்படிங்கும்போது அவருடைய வலி எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இந்த வார்த்தையை விட்டுருப்பார். ஆனால் பட் ஓகே, அவருடைய மனசு வலி அமீர் தான் வந்து அதை மருந்து போட்டு வந்து ஆற்ற வைக்கணும். பட் இந்த வகையில் இப்போ நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பட் அவங்க நல்லபடியாக வாழணும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மேற்கொண்டு வாழணுங்கிறத நம்ம வாழ்த்துவோம் நம்ம. பட் இதற்கு மேலே ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், அமீர் மனசு நினச்சானா கண்டிப்பாக அவன் போய் மன்னிப்பு கேட்டு பாவனிடம் போய் அவங்களோட வாழ்த்துக்களை வாங்கிட்டு மீண்டும் சமரசமாக 2 பேரும் ஒன்றா போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அவர் அந்த பதிவை ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு வேற சொன்னாங்க. அந்த ஏற்கனவே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாரு, அதை அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாவனி வந்து இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களாம் சொல்கிறாங்களே, உண்மைதானே? அமீருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எந்த விதமான அதாவது வருமானமும் கிடையாது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பேக் போனாக இருக்கிறது பாவனி தான். எப்படி அஸ்ரப் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பாவனி கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய அச்சீவ்மெண்ட்டே வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். பாவனி என்ன சொல்லிட்டாங்க, உன்னுடைய இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இரு, கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ, உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாவனி. ஸோ இப்போ மனைவி ஆகிட்டாங்க வேறு. அதனால் அமீருடைய அந்த டைரக்ஷனுடைய வெற்றி பாதைக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கண்டிப்பாக நல்ல கப்புள்ஸ் தான், ஒன்றும் தவறே கிடையாது. பாவனி நல்ல கேரக்டர், அருமையான பொண்ணு அது. பட் அமீரும் பாவனியும் சேர்ந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும். அவருடைய அச்சீவ்மெண்ட் டைரக்டரானுங்கிறது இந்த இடத்துல வாழ்த்து சொல்லிக்கலாம். ஓகே சார், எது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த 2 ஃபேமிலியும்
அவர் போயிட்டு அஷ்ரஃப் போய் வாழ்த்தி அவங்கள வந்து கண்டிப்பா 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக சார், நிச்சயமா. ஏன்னா ஒரு கல்யாணம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். வரதான் செய்யும், சகஜம் தான் அது. ஆமா. ஸோ அது மாதிரி ஏன்னா அவருக்கு வாழ்த்து சொல்றதை விட அஷ்ரஃபை பத்தி கேட்டு கேட்டு அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆயிட்டார் நினைக்கிறேன் அமீர். அதனால தான் பதிவை போட்டார் அவர். ரொம்ப வருத்தமான செயல் தான். கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார், ஏன்டா போட்டோம்னு கூட. பட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் அமீரும் பாவனியும் சேர்ந்து போனாங்கன்னா எல்லாமே சமரசமாயிடும். எப்போவுமே ஒரு கல்யாணங்கிறது பிரச்சனை நடக்கும். ஸோ ஒரு குழந்தை பிறந்தா சரியானு சொல்லுவாங்க எல்லா பேருமே, குழந்தைக்காக மாறும்பாங்க. பட் இதுவும் மாறும் மாதிரி கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாழணும், வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நம்மளும் அமீர் பாவனி இவங்க 2 பேருக்கும் நம்மளும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே அஷ்ரஃப் ஃபேமிலியும் வாழ்த்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த லெவல் போவாங்க அப்படிங்கிறத நம்மளோட ஆசை. கண்டிப்பாக வாழ்த்துவாங்க சார். ஏன்னா அங்கேருந்து வாழ்த்திருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா தன் அதாவது இப்படி தூக்கி விட்டு வளர்த்த பையன் தான் வாழ்த்திருப்பாங்க. இருந்தாலும் மனசு காயமாக இருக்குது. அந்த காயத்தை அமீரும் பாவனையும் தான் மருந்து போட்டு ஆற்றணும். ஓகே, நன்றி சார். நன்றி சார்.